இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண வேண்டிய ஸ்டோரி வந்து ஒரு ஏசோஸ்பெர்மியா, நான் ஆப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பெர்மியா, பிரைமரி டெஸ்டிகுலர் ஃபெயிலியர்னு சொன்ன ஒரு ஹஸ்பண்டுக்கு எப்படி வந்து இந்த ஐவிஎஃப் டெக்னாலஜி மைக்ரோடிசே வந்து குழந்தை கொடுத்துச்சுன்ற ஜேர்னி தான். ஸோ இவங்களுக்கு இந்த பெண்மணிக்கு வயசு 27 தான், அவங்க ஹஸ்பண்டுக்கு 34 வயசு, 4 வருஷம் ஆயிருக்கு கல்யாணம் ஆகி. ஸோ யங் ஏஜாக இருந்திருக்கு. பிசிஓடி மட்டும் ஒய்ஃப்க்கு இருக்குது, ஆனால் வெயிட்லாம் நார்மல், பிஎம்ஐ 20 தான் இருக்காங்க, ஒல்லியான பொண்ணு. அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து ஒரு கிட்னி வந்து அண்டர் டெவலப்டுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கே அவங்க பயந்து போயிட்டாங்க, பிசிஓடி இருக்குது, கிட்னி அண்டர் டெவலப்டுன்னு. அவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் ரொம்ப நாள் பிசிஓடிக்காக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு டெஸ்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் ஏசோஸ்பெர்மியான்னு கண்டுபிடிச்சு, அதுக்கு வந்து அவங்க ஏற்கனவே இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்டிஸில் ஸ்பெர்ம் இருக்கான்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அதில் வந்து எப்பயும் எங்கேயாவது ஒன்று அண்டர் டெவலப்டு ஸ்பெர்ம்ஸ் தான் இருக்குது. அதனால் இவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம்ஸ் கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது 2018 பண்ணி கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே இதை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கரெக்டாக தான் ட்ரீட்மெண்ட் போயிருக்காங்க, அவங்க ஒன்றும் டிலே பண்ணல. அப்போ வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ஸ்பெர்ம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களோட ஹார்மோன் லெவல்ஸ்லாம் நார்மல்லையே இருக்குது. எஃப்எஸ்ஹெச் வந்து 8 இருக்குது, எல்ஹெச் வந்து 7, டோட்டல் டெஸ்டோஸ்டெரான் வந்து 324 தான் இருக்குது. ஸோ ஹார்மோன் லெவல்ஸ்லாம் ரொம்ப ஹையாலாம் ஆகலை. ஸோ இந்த ஒரு விஷயத்தோடு தான் எங்ககிட்ட அணுகுனாங்க. நாங்கள் அவங்களுக்கு இந்த ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் ஏற்கனவே இருந்ததை ஃப்ரெஷ்ஷாக திருப்பியும் பண்ணி பார்த்தோம். எல்லாமே அதே ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஜெனட்டிக் டெஸ்ட், கேரியோடைப், வைக்ரோமோசோம் மைக்ரோ டெலிஷனும் பண்ணி பார்த்தோம். இதை பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. திருப்பி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி 3 months இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் கொடுத்தோம். டாக்டர் அருண்குமார் அவங்களோட ஆண்ட்ராலஜிஸ்ட், அவரை கன்சல்ட் பண்ணி 3 months இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் கொடுத்துட்டு, அவங்க அந்த ஸ்டேஜ், அவங்க ஆக்சுவலாக எங்ககிட்ட வந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் டோனர் ஸ்பெர்ம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு குழந்தை வந்தால் போதும் தான் வந்தாங்க. பட் ஐவிஎஃப் பண்ண போகிறோன்னு ஆயிடுச்சு, பொண்ணுக்கு ஒன்று வயசு ஜாஸ்தி ஆகிடல, அதனால நீங்கள் 3 மாதம் வெயிட் பண்ணுறதுனால ஒன்றும் ஆகிடாதுன்னு சொல்லி 3 months அவங்களுக்கும் பிசிஓடி கண்ட்ரோல் பண்ணுற மெடிசன்ஸ் கொடுத்துட்டு 3 months கழிச்சு ஐவிஎஃப் பண்ணும் போது அந்த பெண்மணிக்கு வந்து நாங்கள் 21 எக்ஸ் எடுத்தோம். 21 எக்கில் அவங்க ஹஸ்பண்ட் ஸ்பெர்ம் வச்சு 13 எக்கில் ஃபர்டிலைஸ் பண்ணிவிட்டு மிச்ச எக்கில் வந்து நம்ம டோனர் ஸ்பெர்ம்ஸ் வச்சு ஃபர்டிலைஸ் பண்ணோம். டோனர் ஸ்பெர்மில் ஃபர்டிலைஸ் பண்ணதில் நம்மளுக்கு 4 எம்ப்ரியோ வந்துச்சு. ஹஸ்பண்ட் ஸ்பெர்மில் ஃபர்டிலைஸ் பண்ணதில் 2 எம்ப்ரியோ வந்துச்சு. ஸோ ஹஸ்பண்டுக்கு கிடைச்சது எங்களுக்கு 2 குட் பிளாஸ்ட். அந்த எம்ப்ரியோ மட்டும்தான் எங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுன்ற சுச்சுவேஷன் தான் இருந்தது. பட் எனக்கு ஸ்பெர்ம் கிடைச்சதே ஒரு பெரிய அபூர்வம். ஏன்னா ப்ரீவியஸ் சென்டரில் ஸ்பெர்ம் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்து சரி ஓகே டாக்டர் சொல்கிறாங்களே ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் வந்தாங்க. ஆனால் தேங்க்ஸ் டு டாக்டர் அருண்குமார் ரொம்ப பொறுமையாக 2 மணி நேரம் ப்ரொசீஜர் பண்ணி மைக்ரோடிசே பண்ணி எந்த ஸ்பெர்ம் டியூபியூல்ஸ் பெருசாக இருக்குன்னு பார்த்து அழகாக ஸ்பெர்ம்ஸ் எடுத்து கொடுத்தாரு. வி காட் வெரி ஃபியூ ஸ்பெர்ம்ஸ். ஏன் 13 oocytes இன்ஜெக்ட் பண்ணோன்னா அவ்வளோதான் கிடச்சிது, 10லேருந்து 13 ஸ்பெர்ம்ஸ் தான் கிடச்சிது. ஸோ அதை இன்ஜெக்ட் பண்ணி அதில் அவங்களுக்கு 2 எம்ப்ரியோ வந்திருக்கு. இப்போ இந்த 2 எம்ப்ரியோவை அவங்க வந்து நல்லா இருக்குமா டாக்டர், வருமா டாக்டர், பாசிட்டிவ் ஆகுமான்னு தான் கேட்டாங்க. ஸோ 2 எம்ப்ரியோ வச்சு அவங்களுக்கு அழகான ஒரு கன்செப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பயணத்தோட விஷயம் என்ன அப்படின்னா, எடுப்பில் போய் டக்குன்னு ஒரு பயாப்சி பண்ணி எடுத்து நல்லா இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு ஏசோஸ்பெர்மியான்னு வந்துச்சுன்னா கட்டாயம் ஹார்மோன் ப்ரொஃபைல் பாருங்கள். டெஸ்டிஸ் எக்ஸாமின் பண்ணி கட்டாயம் ஒரு ஆண்ட்ராலஜிஸ்ட் பார்க்கணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் பார்த்துட்டு இவங்களுக்கு மெடிக்கல் தெரப்பி ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்றதை டிசைட் பண்ணிவிட்டு மெடிக்கல் தெரப்பி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னா அவங்களுக்கு மெடிசன்ஸை கொடுத்து 3 to 4 months மெடிசன்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்டிகுலர் பயாப்சி வந்து சும்மா ஒரு டெஸ்டிகுலர் மேப்பிங்லாம் பண்ணக்கூடாதுன்னு வேர்ல்டு வைடு ப்ரூவ் ஆகிடுச்சு. பண்ணால் நல்ல டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணால் மைக்ரோ டிசி அப்படின்ற மெத்தடில் தான் நம்மளால் துல்லியமாக எங்கே ஸ்பெர்ம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அதை பண்ணி பாருங்கள். எங்கே பண்ணாலும் ஸ்பெர்ம்ஸ் கிடைச்சா ஃப்ரீஸ் பண்ண முடியுமான்றதை பார்த்துட்டு பண்ணுங்கள். ஸோ இவங்க ஆனால் சேஃபாக தான் ப்ளே பண்ணாங்க. ஏன்னா இதில் வரலன்னா எனக்கு திருப்பி ஒரு ஃபெயிலியர்லாம் தாங்க முடியாதுன்றதுனால தான் அவங்க டோனர் ஸ்பெர்ம்ஸையும் ஒரு பேக்கப்புக்கு போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது ஒன்றும் தப்பும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு அவங்க ஸ்பெர்ம்லேயே குழந்தையும் கிடச்சிருச்சு. சப்போஸ் இதில் வரல அப்படின்னா அவங்க டோனர் ஸ்பெர்ம்ஸில் வர எம்ப்ரியோவாவது வச்சுருந்துருப்பாங்க. ஸோ உங்களோட ஜெனட்டிக் மெட்டீரியல் கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்கள் எல்லாத்தோட ஆசையும். சில பேருக்கு இது ரொம்ப அழகாக அமைஞ்சிடுது. ஸோ இவங்களோட ஜேர்னி வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். We have lots of patients with azoospermia where we do microTC and we get sperms and they get their own baby. So science is there to help you. Take care.